வணக்கம். ஐந்தாவது கிரகமாக நவக்கிரகங்களிலே முழுமுதல் சுபக்கிரகமான குரு பகவான் இருக்கிறார். அவர் ஒரு ஆண்டு கிரகம். வடகிழக்கு திசைக்கு உரியவர், பொன்னிறமானவர், குழந்தை பிறப்பு, குழந்தைக்காரகன் என்றே புதனை அழைக்கின்றார்கள். சாதகத்திலே குரு நல்ல நிலையில் இருந்தால் குழந்தை பிறப்பு என்பது விரைவில் கிடைக்கும். தானம், ஞானம், அரசாங்க தொழில், உடல் ஆரோக்கியம், அறிவு, வித்தை, உபதேசம், ஆழ்ந்த அறிவு, திருமணம், இரக்க சுபாவம், தூய்மை, மதப்பற்று, வேதாந்தம், உப்பு, மிளகு, பாதரசம், சீரண உறுப்புகள், மஞ்சள் காமாலை நோய் எடுத்துக்கிட்டால் மஞ்சள் காமாலை அவருடைய காரகத்தில் வரக்கூடியது. கோவில் திருப்பணிகள், கோவில் தர்மகர்த்தாவாக இருத்தல், கோவில் அர்ச்சகராகுதல், உயர் பதவிகளிலே கவர்னர் பதவி, ஒரு வங்கி எடுத்துக்கிட்டாலும் வங்கியினுடைய கவர்னராக இருப்பார், மந்திரியாக இருப்பார். குருவனுடைய காரகத்துவம். மாவட்ட ஆட்சியராக இருப்பார், நீதிபதியாக இருப்பார், வங்கி தொழிலில் உயர்ந்தவராக இருப்பார். ஒரு நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சனாதிபதியாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. காசாளர், வட்டிக்கு பணம் கொடுப்பவராகவும் இருப்பார். குருவனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் குறைந்தபட்சம் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குவராக இருப்பார். பெரும்பாலும் குருவனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள், காரகத்துவம் பெற்றவர்கள், பணம் கையில் எப்பொழுதும் நடமாடிக்கொண்டிருக்கும். பணம் என்பது அவர் கையில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவான் காரகத்துவங்களை வெளிப்படுத்துவார். குரு பகவான் அவருடைய மிச்ச வீடான கடகத்திலே நல்ல நிலையில் இருந்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்துவார். நீச வீடான மகர வீடு, மகரத்தில் இருக்கின்ற பொழுது நீச பலன்கள் அக்கணத்தை பொறுத்து இந்த பலன்கள் நடக்கும். ஆட்சி வீடு என்று சொல்லக்கூடிய மீனம், தனுசு போன்ற வீடுகளிலே அவர் ஆட்சி பெற்று நட்பு வீடுகளிலும் இருக்கின்ற பொழுது நல்ல நட்பு தன்மைகளையும் வழங்கி தன்னுடைய காரகத்துவங்களை வெளிப்படுத்துவார் என்று சோதிடர்கள் கூறுகின்றனர். குரு பகவானுடைய வழிபாடு எடுத்துக்கொண்டோம் என்றால் பெரிய குருக்கள் சமாதி நிலையில் இருந்திருந்தால் சமாதி வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். வியாழக்கிழமை தோறும் தெய்வங்களிலே திருச்செந்தூர் முருகன் குருபகவானாக அங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த நிலையில் நாம் வழிபடக்கூடிய தெய்வம் குரு பகவான். நவதானியங்களிலே கொண்டக்கடலை தானமாக கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் குருவானுடைய காரகத்துவங்கள் இங்கே வெளிப்படுகின்றன. வாழ்க வளமுடன்.